கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களில் பரவலாக கனமழை. அதிகபட்சமாக சென்னை தரமணியில் 49.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை பகிர்வதற்காக செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். சொல்லுங்க, சென்னையில மிக கனமழை பெய்திருக்கிறது, விவரங்கள் என்ன, வழங்கலாம்? வணக்கம். சென்னை மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய கனமழையானது பெய்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை தரமணியில் 49.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பில் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வில்லிவாக்கம் பகுதியில் 44.5 மில்லிமீட்டர் மழையும், பூந்தமல்லியில் 44% மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி பகுதிகளில் 39 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பெய்துள்ளதாகவும், மீனம்பாக்கத்தில் 31.1 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக வானிலை ஆய்வு மையம் கணக்குப்படி 29ஆம் தேதி வரை சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இரவு நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், 29ஆம் தேதி வரை இந்த மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பில் கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னையில் 49.5 மில்லிமீட்டர் மழையானது பெய்திருக்கிறது. மேலும் சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பல பகுதிகளில் விடிய விடிய பெய்த மழையின் காரணமாக நேற்று மதியம் அதிக அளவில் வெப்பம் தணிந்திருந்தது. இந்த சூழ்நிலையில் மழை பெய்ததன் காரணமாக இன்று காலை முதல் குளிர்ச்சியான சூழலானது நிலவி வருகிறது. அது மட்டுமின்றி இன்று காலை வரை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ரம்யா. காயத்ரி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.